சீசன் 8 டே 53 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 53 இருக்கு இல்லையா, 53 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் அப்படின்றது அடித்தடி அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராணவ் இருக்கார் இல்லையா, ராணவ் வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமை விளையாட தெரியல, விளையாட புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னுமே சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு ராணவன் ரயான் அவங்க 2 பேத்துக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட விஜய் விஷால், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யா இருக்கார் இல்லையா, சத்யா ஜாக் இவங்க எல்லார் பொம்மையுமே வெளியே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா யார் டஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருண் ரயான் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா உள்ளதான் கேங்கா விளாட்றாங்க இல்லையா, ஸோ நம்ம கேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயானுடைய பொம்மை இருக்கு இல்லையா, அதை உள்ளே போக விடாமல் தடுத்தரணும் அப்படின்னு சொல்லி விளாண்டாங்க. பட் அதுதான் கேமு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருந்தாரு, யாரோட பொம்மை உள்ளே போகணும் யாரது வெளியே போகணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயானுடைய பொம்மை இருக்கு இல்லையா, அது ஹோல்ட் பண்ணப்பட்ட விதம் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும் கடுப்பேற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராணவ் வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்ச விதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெஃப்ரியை வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி விளாண்டதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கடுப்பேற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே கேம் விளாட தான் செய்கிறாங்க, பட் அந்த விளாடக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ராணுவமான ரொம்ப பெரிய தப்பான பாயிண்ட்டாக திரும்பி இருக்கு. ஏன்னா ராணுவம் வந்துட்டு பேசின வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு அன்கான்ஷியஸாக பேசினாரா இல்லை கோவத்தில் பேசினாரா அப்படின்றது தெரியல. பட் அவர் பேசின ஒரு பேர்ட் வேர்ட் அப்படின்ற வந்துட்டு ஜாக்லினை எக்கச்சக்கமாக ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்துட்டு வார்னிங் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப் வந்துட்டு எல்லாருடைய ஃபேவரட்டாகவும் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவருடைய பொம்மை வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு பெருசாக எந்த தடையுமே இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே இல்லை. ஏன்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி வரும்போதும் அந்த பாய்ஸ் டீம் ஜெஃப்ரியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கு சவுண்டு ரயானு ஜெஃப் அப்படின்னு சொல்லி 4 பேர் ஒரு டீமாக விளாண்டாலும் கூட மற்ற 3 பேர் மேலே காமிக்கக்கூடிய வன்மத்தையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடக்கூடிய கேமாக இருந்தாலும் சரி, அதில் ஜெஃப்ரி மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதிவிலக்காகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா ஜெஃபோட பொம்மை தான் உள்ள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு எல்லார் மத்தியிலும் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த மாதிரியான டாஸ்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது இல்லை அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெஃப்ரி பொம்மை ஈஸியாக உள்ளே போய்கிட்டே இருக்குது, மற்றவங்க யாரை வந்துட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் வெளியேற்றுறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் யாரும் நினைக்கலையா, இல்லை ஜெஃப்ரியை வந்துட்டு டஃப் காம்படிட்டராக நினைக்கலையா அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா ஜெஃப் தானே ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்லை ஜெஃப் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சி விளாட்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஜெஃப்ரிக்கு வந்துட்டு இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ஃபைட் அப்படின்றதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பொம்மை ஒவ்வொரு ரவுண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போய் சேவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஜெஃப்ரி இந்த கேமை வந்துட்டு பார்த்தோன்னா இன்னுமே தெளிவாக ஆட ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட்ஸ் அப்படின்றத எடுத்து வைக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசிடுறாங்க, அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பட் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்பயுமே ஒரு மாதிரி மற்றவங்களை டீஸ் பண்ணுறது கலாய்க்கிறது அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும்தான் அந்த இடத்துல லம்போதிமோன் குதிக்கிறது இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டு இருக்காரு. மேபி தனக்கு எதிராக பேசாததுனால எல்லாத்துக்கும் வந்துட்டு ஜெஃப் இருக்கார் இல்லையா, அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெஃப்ரியை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. மூணாவது விஷயம் சாச்சனாவை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலுமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்ப்பாங்களே தவிர அது கரெக்டாக தப்பா அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஆர்வக்கோளர் இல்லை அவசரம் கொடுக்க அப்படின்ற மாதிரி எல்லா பேரும் வச்சு டீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிஹேவியரும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நேற்று வந்துட்டு அந்த தீபக்கினுடைய கேப்டன்சியை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ தீபக் வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த குக்கிங் டீம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், கிளீனிங் டீம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மற்ற ஹவுஸ்மேட்ஸ் லைக் மஞ்சரியா இருந்தாலும் சரி, ஜாக்கு, முத்துக்குமரன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜை திறக்க நாங்கள் ஏன் கேட்கணும், அந்த ஃப்ரிட்ஜை திறக்க நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா குக்கிங் டீம் வந்துட்டு அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்கு இருக்கோம், எங்கள்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பண்ண
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ண விஷயத்த வந்துட்டு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா தீபக் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கேப்டன்சி அப்படின்னா அப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்கவுங்க அந்தந்த வேலைகளை பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு எந்த குழப்பமும் இருக்காது அப்படின்றது தான் தீபக்கினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு வியூவாக இருக்குது. ஸோ தீபக்கினுடைய கேப்டன்சியில் இவ்வளோ சூப்பராக போகிறதுக்கான காரணம் அவர் பிரித்து கொடுத்து அந்த வேலை வாங்குறது அப்படின்னே சொல்லலாம். பட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா அது ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஃப்ரிட்ஜை திறக்கணும்னாலே கேட்கணுமா, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கணும்னா தானே கேட்கணும், திறக்கணும்னாலே கேட்கணுமா அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜை திறக்கிறதே வந்துட்டு எடுக்கிறதுக்கு தான் இல்லையா. ஏன்னா ஃப்ரிட்ஜை நீங்கள் திறக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் தேவை, அதை எடுக்கணும்னா தான் போய் திறக்க போகிறீங்க. சும்மா திறந்து பார்த்துட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது. பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயமா வச்சு அதுக்கு வந்துட்டு தீபக் இருக்கா இல்லையா, தீபக்கை ட்ரிகர் பண்ணி தீபக் பேசுகிறத கேட்காம பார்த்தோன்னா தீபக் கிட்ட வந்துட்டு லிசனிங் ஸ்கில் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாச்சனா அதையே ஒரு காரணமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோஸ் அப்படின்றத கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீபக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டன்சியில் இருக்கக்கூடிய தீபக், கேப்டன்சி இல்லாதப்ப இருக்க தீபக் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேப்டன்சி இல்லாதப்ப இதே தீபக் வந்துட்டு விளாண்டுருந்தாரு அப்படின்னா இன்னும் ரொம்ப சென்சிட்டிவாக விளையாடிப்பார். இந்த கேம் இருக்கு இல்லையா, அதில் அவருமே வேற மாதிரி விளையாடிப்பார். பட் கேப்டன்சி அப்படின்ற பொறுப்பு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேரணும், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் இப்படி இருந்தது இல்லையே, இங்கேயே வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்ற மாதிரி இருப்போம். அதுதான் எங்களுடைய உரிமை. ஆர்கனைஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்றதான் ஹவுஸ்மேட்ஸினுடைய ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா அது பவித்ராவாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க இருந்தாலும் சரி, அந்த பப்பட் மாஸ்டர் டாஸ்கில் கூட சொல்லியிருந்தாங்க, பப்பட் மாஸ்டர் அப்படின்றவங்க வெளியே தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெளியே தெரியாமல் எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆர்ஜே ஆனந்தி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உட்காந்து பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யாராவது ஒருத்தர் மண்டைக்குள்ளே போயிட்டு அப்போ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இதுதான் இல்லையா, இப்போ இதுதான் கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆமா அப்படின்னு சொல்லி ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றது சரி அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்களே போய் ஒரு பிரச்சனையை, அதாவது இப்போ ஆர்ஜே ஆனந்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை போயிட்டு ஆர்ஜே ஆனந்தி கேட்கவே மாட்டாங்க, அவங்க அமைதியா இருந்துருவாங்க. பட் ஆர்ஜே ஆனந்தி யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்க வந்துட்டு போய் பார்த்தோம் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை கேட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத கிரியேட் பண்ணி அவங்க அந்த பிரச்சனைக்குள்ள மாற்றவங்களா இருப்பாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்த வரைக்குமே பர்ஃபெக்டான பப்பட் மாஸ்டரா இருந்து அவங்க நினைக்கக்கூடியவங்களை நினைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க நினைக்கிற விஷயத்த பேச விட மாட்டாங்க. ஆர்ஜே ஆனந்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசக்கூடிய பக்காவான பப்பட்ஸா ஒவ்வொருத்தரையும் மாற்றக்கூடிய ஸ்கில் அப்படின்றது ஆர்ஜே ஆனந்திக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆர்ஜே ஆனந்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 54 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.